துபாயில் திறக்கப்பட உள்ள உலகின் மிக உயரமான ஹோட்டல். இந்த ஹோட்டல் தான் 195 நாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டலை காட்டிலும் உயரமான ஹோட்டலாக பார்க்கப்படுகின்றது. துபாயில் நவம்பர் மாதத்தில் இந்த ஹோட்டலை திறக்க போறாங்க. இந்த ஹோட்டல்ல என்ன விஷயம்லாம் இருக்கு, எவ்வளவு ஹைட் இந்த ஹோட்டல், எவ்வளவு இந்த ஹோட்டல் கட்டுறதுக்கான செலவாச்சு, என்ன விஷயம்லாம் இது இருக்குன்ற தகவலை தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உலகத்தின் மிக உயரமான ஹோட்டலை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிக உயரமான ஹோட்டல் சீல் துபாய் மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான ஹோட்டல்ல இந்த உலகத்தில் கூட 195 நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டலை காட்டிலும் மிக உயரமான இடத்துல இந்த ஹோட்டலை வந்து கட்டியிருக்காங்க. ஆல்ரெடி துபாயில இருக்கக்கூடிய இன்னொரு ஹோட்டல் தான் இந்த உலகத்தின் மிக உயரமான ஹோட்டலா இருந்துச்சு ரன்னிங் கண்டிஷன்ல. ஆனா இப்போ அந்த ஹோட்டலையும் மிஞ்சி இவங்களே அந்த ரெக்கார்டை மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. சீல் துபாய் மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய ஹோட்டலை கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டல் நவம்பர் மாதம் தான் திறக்க போறாங்க. ஸோ இந்த ஹோட்டல்ல என்ன விஷயம்லாம் இருக்கு, துபாய் அப்படின்னு சொன்னா உண்மையாக பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான நாடு. ஸோ அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய நாட்டுல எல்லா வசதிகளும் இந்த ஹோட்டல்ல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா இங்க என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு தகவலை வரிசையா நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னதாக துபாயில கட்டப்பட்ட ஹோட்டல் பாத்தீங்கன்னா 156 மீட்டர் உயரம் உள்ள கெவேரா ஹோட்டலை ஒரு இஞ்சி, அதாவது கெவேரா ஹோட்டலை விட அதிகமா இந்த சீல் துபாய் மெரினா ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கு. அதாவது 377 மீட்டர் ஹைட்டுங்க, 377 மீட்டர் ஹைட்டு, அவ்வளவு உயரத்துல இந்த ஹோட்டலை கட்டிருக்காங்க. ஸோ 377 மீட்டர்னா எவ்வளவு நம்மளுக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஹோட்டலோட ஹைட்டை வந்து பார்க்கப்படுது. உலகத்தின் மிக பிரம்மாண்டமான ஹோட்டல் துபாயில் மிக விரைவில் திறக்கப்பட உள்ளது. உலகத்தின் மிக உயரமான இந்த ஹோட்டலை வந்து பாத்தீங்கன்னா 100 குரூப் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ டிசைன் பண்ணது 100 குரூப். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் குரூப் நிறுவனத்தால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து கட்டி முடிக்கப்பட போறது இது சொல்றாங்க, கட்டிட்டு இருக்காங்க. இவங்க தான் கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ திறப்பு விழாவுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இந்த உலகத்தின் மிக உயரமான இந்த ஹோட்டலை கட்ட எவ்வளவு செலவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 544 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை செலவு பண்ணி தான் இந்த உலகத்தின் மிக உயரமான ஹோட்டலை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் மிக உயரமான இந்த ஹோட்டல்ல எத்தனை அடுக்குகள் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா 82 அடுக்குங்க. ஸோ 82 அடுக்கு ஹைட் உள்ள ஒரு ஹோட்டலை துபாயில சீல் மெரினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்ட ஹோட்டலை அமைச்சிருக்காங்க. 82 அடுக்குகளை கொண்ட ஹோட்டலா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1004, அதாவது 1004 ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. 147 சூட்ஸும், தனி ரூம்ஸ் வந்து 147 சூட்ஸ் வந்து அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய உலகின் உயரமான இன்ஃபினிட்டி பூல் அப்படின்னு சொல்லக்கூடிய 1158 அடி உயரத்துல ஸ்கை ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அமைச்சிருக்காங்க. இதுதான் இதோட மிக பிரம்மாண்டமான ஒரு சிறப்பம்சமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஜுமேரா மற்றும் அரபிய கடலை நோக்கிய பொனோரோமிக் கண்ணாடி சேனல், கண்ணாடி சேனல் வந்து வச்சிருக்காங்க. இது மட்டும் 12 அடி மாறும் உயரம் கொண்ட ஸ்கை கார்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல இருக்குதா சொல்றாங்க. உணவு பிரியர்களுக்காக, அதாவது பாத்தீங்கன்னா இங்க அதிகப்படியான உணவு பிரியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குரியான பாத்தீங்கன்னா டாட்டு துபாய், ரஷ்யன் கேஃபே, வெஸ்ட் 13, ஈஸ்ட் 14 போன்ற 8 தனித்துவமான உணவுகளும் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு உலகத்துல மிக சிறப்பா இருக்கக்கூடிய பல ஹோட்டலோட கிளைகள் வந்து இந்த ஹோட்டல்ல இருக்குதாவும் பார்க்கப்படுகின்றது. ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ல தங்கறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு தங்கணும் சொன்னா 1921 திகாம்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணோம். ஸோ 4400 திகாம்ஸ் வரை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 1400 ஒரு பேசிக்கா இருக்கு, 4400 அதிகபட்ச ரேட்டா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம அங்க திகாம்ஸ் வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த ஹோட்டல்ல நம்ம தங்கி செலவு பண்ணக்கூடிய செலவா பார்க்கப்படுது ஒரு நாளைக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல மிக சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்ஸரி ஸ்பா வந்து இந்த ஹோட்டல்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம 24/7 ஜிம் வந்து இருக்கு. துபாய் மெரினா போர்ட்வாக், ஸ்லோனா பீச் கிளப், எக்ஸிக்யூட்டிவ் லாங் போன்ற எல்லா வசதியும் பாத்தீங்கன்னா இந்த உலகின் மிக பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ல சகல வசதிகளும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லிஸ்ட் ஒரு ஹோட்டலா இந்த துபாய் மெரினா இருக்கும். சீல் துபாய் மெரினா துபாயின் மேலும் ஒரு அடையாளமாக இந்த துபாயின் ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தியிருக்காங்க துபாய். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தின் மிக உயரமான ஹோட்டல் துபாய் சீல் மெரினா துபாய் பத்தின தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காட்சியில பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டமான ஹோட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. லக்ஸரியான ஹோட்டல். ஸோ கண்டிப்பா ஹோட்டல் யாருக்கெல்லாம் பிடிக்கும், ஹோட்டல்ல போய் இருக்கிறது, தங்குறது, எல்லா விஷயம்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது மாதிரி எல்லா விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா பிடிச்ச எல்லாரும் ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போகக்கூடிய அற்புதமான விஷயமான தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிற மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.